السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر، نريد للإصلاح ما استطعت، ما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளர் நிகழ்ந்த அன்புடைய அல்லாஹ்வுக்கு இறைவனாக செய்கிறேன். அன்புக்குரிய தன்மை சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அழிவை தரக்கூடிய செயல்கள் என்ன என்பதை பற்றிய சில விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக இந்த நேரத்தை நாம் பயன்படுத்த இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். தலைப்பிற்கு செல்வதற்கு முன்பாக வித்தருடைய தொழுகையில் நடந்த ஒரு தவறு. வித்தருடைய தொழுகையில இமாம் அவர்கள் குழு தோதாமல் ருக்குக்கு போயிட்டார், சுஜூதுக்கு போயிட்டார். சில நபர்கள் யாரோ சுப்ஹானல்லாஹ் சொல்லி எழுப்பி விட்டாச்சு. இமாமும் தெரியாம எழுச்சிட்டாரு. செய்ய தேவையில்லை. குனூத் என்பது சுன்னத். தொழுகையில் எப்போது திரும்ப செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு அமலை அது தொழுகையுடைய ருக்குனா இருக்கும் பட்சத்தில் திரும்ப செய்ய வேண்டும். வாஜிபா இருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் நினைவு வந்தால் அதை திரும்பிக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் அதுவும் கடந்து விட்டு செல்ல வேண்டும். குனூத்தை பொறுத்தவரையில் அது சுன்னத்தான வழக்கம். என்ன செய்ய வேண்டியதில்லை, மறந்ததற்காக சுப்ஹானல்லாஹ் சொல்ல தேவையில்லை. இமாமும் என்ன செய்ய வேண்டியதில்லை, சஜிதா சஹூத் செய்ய தேவையில்லை. எல்லாமே நடந்துச்சு. மறந்தவரை எழுப்பி விட்டாச்சு. எழுப்பி விட்டவர் என்ன செஞ்சாச்சு, அவரும் தெரியாம சஜிதா சஹூத் செஞ்சுட்டார். இன்ஷா அல்லாஹ் இமாமுக்கு நான் பேசுறது புரியாதுன்னு நினைக்கிறேன். யார என்ன செய்யறது, அப்படியா? சரி, மாஷா அல்லாஹ். அதனால அது தேவையில்லாத ஒரு விஷயம். மறந்து விட்டால் அப்படியே கடந்து விட்டு போக வேண்டியதுதான். சஜிதா சஹூத் என்பது வித்து குனூத்தை மறந்ததற்காக கிடையாது. குனூத்தை மறந்ததற்காக யாரும் செய்வதில்லை. சஜிதா சஹூத் செய்ய தேவையில்லை. திரும்ப முயற்சி குனூத்து வர தேவையில்லை. இங்க முதல் சப்புல உள்ளவங்க ஏற்றி நிக்கிறாங்க, பின்னாடி சப்புல உள்ளவங்க சஜிதாலே கிடந்தாங்க. சரிங்களா? அப்படிதான் தொழுகை அமைஞ்சிச்சு. அதனால அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் சஜிதாவுக்கு போயிட்டோம் தெரிஞ்சுதான் பின்னாடி உள்ளவங்க சஜிதாக்கு போனாங்க, முன்னாடி உள்ளவங்க அதை முடிச்சு எழுப்பி விட்டாங்க. அதனால இது மாதிரியான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் கவனத்தில் கொள்ளுங்க. தொழுகையுடைய சட்டங்கள், இபாதத்துடைய சட்ட திட்டங்கள் நமக்கு தெரியாமல் போகிற போது ஏற்படக்கூடிய பெரும் தவறுதான் இது. இன்னொருவர்களே, அழிவை தரக்கூடிய விஷயங்கள் பொதுவாக நாம் எல்லோருமே கேள்விப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், 7 பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது 7 அழிவை தரக்கூடியது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி அதுவல்ல. அழிவை தரக்கூடியது என்று சொன்னால், அழிவு என்கிற இந்த சொல்லை பொறுத்தவரை அரபில் அதற்கு ஹலாக் என்று சொல்வார். ஒரு காலத்துல பழமைவாதிகள் கூட பேசுவார், பயங்கர ஹலாக்கா இருக்கிறான் அப்படின்னா அர்த்தம் அழிவு அழிஞ்சு போறவனா இருக்கிறான் அல்லது அழிக்கிறவனா இருக்கிறான் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லப்படுறது. அரபில் இந்த வார்த்தை அழிவு என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படும். மவுத் என்கிற கருத்திலும் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. மரணம் என்கிற அர்த்தத்திலும் இந்த சொல் அரபு மொழியில் பயன்படுத்தப்படும். அப்ப இதன் அடிப்படையில் ஏன் இந்த வார்த்தை பாவங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டால், ஒரு மனிதன் பாவத்தில் மூழ்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதன் மூலமாக அவனுடைய உள்ளம் மரணித்து விடுகிறது. அது அவனுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய இருக்கிற காரணத்தினால்தான் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழிவை தருகின்ற 7 பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அது மனிதனுடைய உள்ளத்தை மரணிக்க செய்கின்ற விஷயங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அழிவை தருகின்ற பாவங்களையும் அதனுடைய வாசல்களையும் விட்டு நம்மை தடுக்கக்கூடிய பெரும்பாவங்களாக இருக்கட்டும், சிறுபாவங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நமக்கு தடுக்கின்ற பல்வேறு விதமான உபதேசங்களை நமக்கு தந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு செய்தி, அல்லாஹ் கூறியதாக ஹதீஸுல் குத்ஸி என்கிற
தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. இன்னல்லாஹ் கதபல் ஹஸனாத் வ ஸய்யிஆத். அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? நன்மை எழுதி விட்டான், தீமை எழுதி விட்டான். சும்ம பையன தாலிக, பிறகு அதை தெளிவுபடுத்தவும் செஞ்சு விட்டான். எது நன்மை, எது தீமை, நன்மைக்கான கூலி என்ன, தீமைக்கான தண்டனை என்ன, எல்லாவற்றையும் அல்லாஹ் எழுதிட்டான், எழுதி வைத்து விட்டான். அதை விளக்கமாக தெளிவுபடுத்தவும் செய்து விட்டான். فمن هم بحسنة فلم يعملها كتب الله عنده حسنة كاملة. யார் ஒரு நன்மை எண்ணுகிறாரோ, நினைக்கிறாரோ, நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்கிறாரோ, உதாரணமா இன்னைக்கு என்ன செய்யறாரு, டெய்லி இரவு தொழுகை எனக்கு மிஸ் ஆயிடும், இன்னைக்கு நான் இரவு தொழுகணும்னு அவர் நினைக்கிறார். நினைச்சவருக்கு என்ன செய்யல, இன்னைக்கும் தொழ முடியாம போயிடுச்சு. ஆனா அவருக்கு அதனால் ஒரு நன்மை முழுமையா எழுதப்படும். காரணம் என்ன? அவர் நியத்திற்கான கூலி, எண்ணத்திற்கான கூலி எழுதப்படும். அதே நேரத்தில் யார் எண்ணி அதை செய்தார்களோ அவருக்கு என்ன செய்யப்படும்? 10 700 மடங்கு அதை காட்டிலும் அல்லாஹ் என்ன செய்வான்? கூலி எழுதுவான். 700 மடங்கு தான் என்று இல்லை, அதற்கு விதிவிலக்கான சில கூலிகளும் இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா நோம்பை பற்றி சொல்லுகிற போது சொன்னால், அஸ்ஸௌமு வ அஜ்ஸிபிஹா, நோம்பு எனக்கானது, அதற்கான கூலி நானே வழங்குகிறேன். நோம்புடைய கூலி என்ன? 10, 100, 700, 7000, 70000, அது அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கு. அதே போலதான் தான தர்மங்களை பற்றி சொல்லும் போது, வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். ஒரு தானியத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க செய்யக்கூடிய தர்மத்திற்கு உதாரணம் சொல்லும்போது, அல்லாஹ் இஸ்லாம் ஒரு கதிரை போன்றது, ஒரு தானியத்தை போன்றது. அந்த ஒரு தானியம் என்ன செய்வது? 7 கதிர்களை முளைப்பிக்கிறது. இந்த 7 கதிர்கள் என்ன செய்யுது? 700 மணிகள் உருவாகிறது. இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் நாடுகின்றவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அதை விட அதிகமாக கொடுப்பான். அல்லாஹ் விசாலமான குறையாளர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் நன்மையுடைய அளவு என்ன என்பது திட்டப்படுத்தப்படவில்லை. பெருவாரியான அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன? 10 700 மடங்கு. அது பொதுவாக கிடைக்கக்கூடிய பெருவாரியான அமலுக்கு இருந்து கொண்டிருக்கிற நன்மை. அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வைன் ஹம்மதி ஸய்யத்தின் ஃபலம் யஅமல் பிஹா. யார் ஒரு தீமை எண்ணுகிறாரோ ஆனால் அதை அவன் செய்யவில்லை, கதபல்லாஹு இன்தஹு ஹஸனா காமிலா, அல்லாஹ் அதற்கு என்ன செய்றான்? முழுமையா ஒரு நன்மையை பதிவு செய்து கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவன் என்னது தீமை, ஆனால் அந்த எண்ணிய தீமையை அவன் செயல்படுத்தவில்லை என்பதற்காக அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது. வைன் ஹம்மதிஹா தாமினபிஹா கதபல்லாஹு ஸய்யத்தன் வாஹிதா. அதே நேரத்தில் ஒரு மனிதன் தீமை எண்ணுகிறான், அதை செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு தீமை தான் எழுதப்படுகிறது என்று சொல்லிவிட்டு, வலா யஹ்லிகு அல்லாஹ் இல்லா ஹாலிகுன், அல்லாஹ்விடத்தில் அழிந்து போகக்கூடியவன், அழிவை சந்திக்கக்கூடிய ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ் இமாம் ஆலியார் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார், இந்த ஹதீஸை விளக்கம் சொல்கிற போது சொன்னார்கள், அல்லாஹ் பெரும் கருணையாளர். அல்லாஹ்வுடைய கருணை எந்த அளவுக்கு விசாலமானது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிற இடங்களில் எல்லாம் அதிகமா அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்கிறார்? அர் ரஹ்மான் அர் ரஹீம், கருணையாளன், பேரன்பு கொண்டவன், பெரும் கிருபையாளன், மன்னிக்கக்கூடியவன், விட்டுக் கொடுக்கக்கூடியவன். இப்படி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தயாளத்தன்மை அல்லாஹ் பல்வேறு வசனங்களில் பேசுகிறார். அப்படி இருக்கிற போது அல்லாஹ்வுடைய அந்த கருணையின் மீது ஆதரவிக்காமல் இருந்து கொண்டிருக்கிற ஒருவர் தான் யாரு? அழிவை சந்திக்கக்கூடியவனாக இருப்பார் என்று அல்லாஹ்வின் இந்த ஹதீஸை அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்கிறார். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிற, மறுமையை நம்புகிற ஒரு முஸ்லிம் என்கிற படித்தரத்தை தாண்டி மூமினா இருந்து கொண்டிருக்கிறனா, மூமின் என்கிற படித்தரத்தை தாண்டி முஹ்ஸின் என்கிற படித்தரத்தை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிறனா, நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாவங்கள் அனைத்தையும் தவிர்த்திருக்க வேண்டும். ஒருவேளை அந்த பாவங்களில் நாம் அகப்பட்டாலும் கூட அதில் என்ன செய்யக்கூடாது? பிடிவாதமாக இருந்து விடக்கூடாது. மனிதன் அறியாமையின் காரணமாக பாவத்தில் விழுந்து விடுவான். அப்படி விழுந்து விட்டால் அதிலிருந்து மீளுவதற்காக, அதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா தேடுவதற்காக வகிக்கிறோம் நிறைய வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. லிஜ்ஸி அல்லதீன அஸாஉ பிமா அமிலு, எவர்கள் தீமை செய்தார்களோ அவர்களுக்கு அதற்குரிய கூலியும், வயஜ்ஸி அல்லதீன அஹ்ஸனு பில் ஹுஸ்னா,
நன்மை செய்தவர்களுக்கு அழகான கூலியாகவும் அல்லாஹ் வழங்குகிறார் என்று சொல்லிவிட்டு அந்த நன்மை செய்யக்கூடியவர்கள் யார் என்றால் அல்லாஹ் சொல்கிறார் الذين يجتنبون كبائر الإثم والفواحش إلا اللمم அவர்கள் மானக்கேடான பெரும்பாவங்களையும் பாவங்களையும் அவர்கள் என்ன செய்வாங்க தவிர்த்து கொள்வார்கள் இல்ல லமம் லமங்களை தவிர லமம் என்று சொன்னால் அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது அறிஞர்கள் சொல்கிறார்கள் சிறிய பாவங்கள் அதில் என்ன செய்ய முடியாது மனிதன் தப்பிக்க முடியாது தவிர்த்து கொள்ள முடியாது அது அவனுக்கு விதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அதில் அவன் என்ன செய்வான் அவனை அறியாமல் விழுந்து விடுவான் அப்படி விழுந்தாலும் கூட உடனே என்ன செய்வான் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நினைச்சிடும் பாவமன்னிப்பு தேட வேண்டும் அல்லது பாவமன்னிப்பு தேடாமல் கூட அவனுக்கு அந்த சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும் அதற்கான வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்ன நம்முடைய அமல்கள் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் இதெல்லாம் என்ன செய்வோம் நம்மிடம் ஏற்படுகின்ற சிறு தவறுகளை மன்னிக்கக்கூடியதார்கள் அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான் அகிமிஸ் ஸலாத்த தர்ஃபன் நஹாரி வ ஸுல்ஃபன் மினல் லைல் இரவின் 2 ஓரங்களிலும் பகலின் 2 ஓரங்களிலும் நீங்க என்ன செய்ய தொழுகையை நிலைநாட்டுங்கள் இன்னல் ஹஸனாத் யுذهبن السيئات நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் ذلك ذكرى للذاكرين இது நினைவு கூறக்கூடியவர்களுக்கான நினைவூட்டல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் இந்த வசனம் அருளப்பட்டதுடைய பின்னணி என்று சொன்னா அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு நபித்தோழர் வருகிறார் வந்துவிட்டு சொல்கிறார் யா ரசூலல்லாஹ் ஆனத் இம்ராத்தன் ஃபி அக்ஸல் மதீனா மதீனாவுடைய ஓரத்தில் இருந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணிடத்தில் நான் தவறாக நடந்து விட்டேன் அவரை குற்றச்சம்பளத்தை செய்கிறார் விபச்சாரம் அல்ல ஜினா அல்ல ஆனால் ஜினாவுக்கு நெருக்கமான ஒரு பாவத்தை அவர் செய்கிறாரு செய்து விட்டேன் என்று அல்லாஹ்வின் இடத்திலே சொல்கிறார் சொல்லும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருக்கு எதுவும் பதில் சொல்லாமல் இருந்து விடுகிறார் அந்த இடத்தில் உமர்தான் சொல்கிறார் லக்கத் சதரக்கல்லாஹ் லவ் சதர்த நஃப்ஸக் அல்லாஹ் அவருடைய தீமையை மறைச்சிட்டான் நீயே அதை மறைக்காம வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று அந்த மனிதரை சொல்கிறார் அல்லாஹ்வின் சில பதில் சொல்லாமல் இருக்கிறார் அந்த மனிதன் அல்லாஹ்வின் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நேரம் வந்துவிட்டது தொழுது கொள்கிறார்கள் தொழுது முடிச்ச உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை கூப்பிட்டு விட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க இந்த வசனம் பகலுடைய 2 ஓரங்களில் இரவின் 2 ஓரங்களில் தொழுகை நிலைநாட்டுங்கள் நிச்சயமா நன்மைகள் தீமைகளை அழித்து விடும் என்று இந்த வசனத்தை ஓதிவிட்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் கிடைத்து விட்டது போ அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த கூட்டத்தில் ஒரு மனுஷன் ஆர்வத்தோட கேட்கிறாரு யா ரசூலுல்லாஹ் யா நபி அல்லாஹ் ஹாதா லஹு ஹாஸா இது நம்ம அவருக்கு மட்டுமானதா நாங்கெல்லாம் செஞ்ச எங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லையா அப்படின்னு செய்யறாரு அவரு கேட்கிறாரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பலின்னாசி காஃபா எல்லா மனிதருக்குமான சிறுபாவங்கள் இருந்து மனிதன் தவிர்த்து கொள்வது என்பது சாத்தியமில்லாத காரியம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் மனிதன் எப்படிப்பட்டவன் பலவீனமானவன் தவறு செய்யக்கூடியவன் என்றால் கேட்டால் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார் நீங்கள் எல்லாம் தவறு செய்யவே மாட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான் உங்களை அப்படி அழிச்சிருவாங்க நீங்க வேண்டாம் அல்லாஹ்வுக்கு தவறு செய்யாதவர்கள் பாவம் செய்யாதவர்கள் எந்த தவறுக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட படைப்பா அல்லாஹ் மனிதரை படைக்கவில்லை அல்லாஹ் மனிதர் எப்படிப்பட்ட படைப்பா படைச்சிருக்கிறான் தவறு செய்யக்கூடியவர்களால் தான் படைத்திருக்கிறான் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர்களா அல்லாஹ் ஒரு படைப்பை படைச்சிருக்கிறார் அது அல்லாஹ் ஒரு வழி யாராவது மலக்கு மலாயிக்கா இருக்கிற படைப்பு அல்லாஹ் எந்த பாவம் அறியாதவர்களா படைத்திருக்கிறார் அல்லாஹ் சொல்றார் லா யஸூன் அல்லாஹ் மா அமரஹும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டாங்க அல்லாஹ் எந்த இடத்துல நிக்க சொன்னாலும் அந்த புள்ளியில அந்த இடத்துல அப்படி நின்று விடுவார்கள் அதை தாண்டி அவர்கள் செய்ய மாட்டாங்க ஒரு புள்ளி கூட அவர்கள் நகர மாட்டார்கள் அந்த அளவுக்கு அப்பேற்பட்டவர்கள் அதற்கு அவர்களை அல்லாஹ் சொல்லும் போது இபாதுல் முகர்ரமூன் சங்கைக்குரிய அடியார்கள் அப்படின்னு அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் பாவம் அறியாதவர்கள் ஆனா மனிதரை படைத்தவர்கள் அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறார் பாவம் செய்யக்கூடிய இயல்புடனே படைத்திருக்கிறார் அதற்காக அவர் பாவியாக இருந்து அழிந்து விட வேண்டுமா என்று கேட்டால் அதற்கெல்லாம் படைக்கிறார் பாவம் செய்தாலும் தன்னை படைத்த ரப்பு ஒருவன் இருக்கிறான் தன் மீது கருணை புரியக்கூடிய ஒருவன் இருக்கிறான் தன்னை மன்னிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு அந்த படைத்தவனிடத்தில் அவன் திருப்பி வர வேண்டும் அவனிடத்தில் மன்றாட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடுதான் அல்லாஹ் மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறார் அளப்பெரும் கருணையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த கருணையின் வாயிலாகத்தான் அல்லாஹ் தஆலா வேதங்களையும் தூதர்களையும் அருளியிருக்கிறார் வழிகாட்டுதலை தந்திருக்கிறார் அப்ப இதன் அடிப்படையில நாம் என்னெல்லாம் பாவங்களை நினைக்கிறோம்
விடுகிறோம் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே சொன்ன பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ்வுக்கு பட்டியலிட்ட பாவத்தை நம்ம பேசல, அந்த பாவத்தை பேசல, அது தனி, எல்லாருக்குமே தெரியும் தான் இல்லையா, பரவலா தெரிந்திருக்கிற விஷயம். அதல்லாமல் நாம் பேசுறோம், நாம் செய்யக்கூடிய சில அழிவை தருகின்ற, நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்ளுகின்ற அந்த பாவங்களாவது ஒரு மனிதன் செய்தால் அதன் மூலம் அவன் நினைச்சான் அழிந்து போக இருக்கிறான். ஆனால் இந்த பாவங்களை இப்போது நாம் சொல்ல இருக்கின்ற பட்டியலை பொறுத்தவரையில் இதை நம்முடைய அழிவுக்காக நாமே தேடிக்கொள்ளக்கூடிய காரியங்கள். முதலாவது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நிராசை அடைதல். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைதல், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பற்றி அலட்சியம் கொள்தல். ரெண்டுமே இருக்கிறது, இரண்டும் எதிர்ப்புதமான விஷயம். ஒன்று, அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி அவன் நிராசை அடைந்து விடுவது. எனக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான், எனக்கு அல்லாஹ்விடமிருந்து எதுவும் கிடைக்காது, நான் பாதியாக விட்டேன், எனவே எனக்கு நரகந்தான் அழிவுதான் என்று அவனே அவனுக்கு எழுது தன் தலையில் தாலை மன்னராகி கொண்டு சொல்வது ஒன்று அவன் செயல்படுவது. இன்னொன்று, நான் என்ன செஞ்சாலும் நான் மன்னிப்பான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கண்டு ஏமாறுவது. அதுல எழுது அதீத நம்பிக்கை வைத்தல். அதெல்லாம் என்ன செய்யுது, சில மக்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கு. இஸ்லாமிய சமூகத்துல அப்படி ஒரு நம்பிக்கை கொண்ட கூட்டம் ஒன்று இருக்குது. யார் தெரியுமா? நாங்க என்ன செஞ்சாலுமே எங்களுக்கு என்ன இல்ல, பாவம் எழுதப்படாது. நாங்க எதை செஞ்சாலுமே நாங்க முஸ்லிம்கள், அல்லாஹ் நம்பிக்கை கொண்டுட்டோம், வறுமையை நம்பிக்கை கொண்டுட்டோம், அதனால நாங்க யாரு முஸ்லிம்கள், நாளைக்கு எங்கதான் போகிறோம், சொர்க்கம் கன்ஃபார்ம், அல்லாஹ் பாதா. அப்படி நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகம் இந்த கூட்டத்தில் இருக்குது. யாருக்கு தெரியுமா? யாருக்காவது கேள்விப்பட்டதுண்டா? முர்ஜியாக்கள் என்று சொல்லக்கூடியவர். யாராவது முர்ஜியாக்கள். முர்ஜியாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ஈமான் கொண்டு விட்டார், ஈமான் ரஜுலின் வ ஈமான் அபீபக்கர் சவா, சராசரி ஒரு மனிதனோட ஈமானும் அபூபக்கர் ஈமானும் ஒரே தராசில் இருக்கு. இதை யாருடைய நம்பிக்கை? முர்ஜியாவுடைய நம்பிக்கை. அபூபக்கர் உயர்ந்தவன் அதெல்லாம் கிடையாது, அவரின் பூமி நான் பூமி, எனக்கு அவருக்கு ஒரே ரேட்டு தான் அப்படி என்ன செய்வான் சொல்லுவான். அதே மாதிரி அவனுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் என்னதான் பாவத்தை செய்தாலும் ஈமான் கொண்டிருக்கிற நிலையில் அவனுடைய பாவங்கள் அவனுக்கு எந்த நஷ்டத்தையும் தராது. ஈமான் கொண்டு எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அது பாவம் கிடையாது. இது சொல்ல போனால் யாருடைய நம்பிக்கை? மாஷா அல்லாஹ், சரியா சொன்னீங்க. யாருடைய நம்பிக்கை? யூதனுடைய நம்பிக்கை. அதனாலதான் அவங்க செஞ்சாங்க, நாங்க யூதனா இருக்கிறதுனால முதல்ல நாங்க நரகத்துக்கே போக மாட்டோம். யாரு? நான் யூதனா இருக்கிறதுனால நான் எங்க போக மாட்டேன், நரகத்துக்கு போக மாட்டேன். அப்படியே நரகத்துக்கு போனாலும் அவன் என்ன சொல்லுவான், கொஞ்ச நாள் தான் நாங்களா இருப்போம். யூதனோட நம்பிக்கை அல்லாஹ் அல்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அத்தஹத்து நித்தல்லாஹி அந்தா, அப்படி ஏதாவது அல்லாஹ்ட்ட நீ உடன்படிக்கை ஒப்பந்தத்தை வாங்கி இருக்கிறியா? அப்பதான் சொல்லு அப்படின்ற மாதிரி நினைச்சா அல்லாஹ் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறான். இந்த எண்ணங்கள் சில மக்களை இது கூடுதலான பாவம் செய்வதற்கு தோன்றுகிறது. நம்மில் சில மக்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும், தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவங்களோட நம்பிக்கை என்ன? ஷிர்க்க மட்டும்தான் மன்னிக்க மாட்டோம்னு சொன்னான், மற்றதெல்லாம் மன்னிச்சிருவோம். மன்னிச்சிருவான் அல்லாஹ் சொல்றாங்க. நன்றாக புரிந்து கொள்ளணும். வசனத்தை தவறாக கையாளுவதன் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள், சித்தாந்தங்கள் ஒரு மனிதனுக்கு உருவாகும். அல்லாஹ் என்ன சொன்னா, அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். எனக்கு நான் நாடுவானா இல்லையா என்பது யாருடைய விருப்பம்? அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நானாக அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொண்டதன் காரணமாகத்தான் பலரும் நரகம் சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ரவேலில் நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டினார். 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவர் அல்லாஹ்வை வணங்குவதில் மிக ஆர்வம் கொண்ட ஒரு ஆபித், வணக்கசாலி, வணக்கத்தில் அவருடைய ஆர்வத்திற்கு ஈடு இணை இல்லை என்று சொல்ல முடியும். அதே சமூகத்தில் இன்னொரு மனிதன் அவருடைய நண்பராக இருந்து கொண்டிருக்கிறார், பாவியாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதரை பார்க்கிற போதெல்லாம் இவர் சொல்லுவார், பாவத்தை விட்டு பாவம் செய்யாதே என்று அவருக்கு உபதேசித்துக் கொண்டிருப்பார். நல்லவர் தானே, நல்ல மனிதர். அந்த மனிதர் சொல்வார், ஹத்தி வ ரப்பி, என்னைய ரப்பை விட்டுருப்பா, நீ அதுல இடையில வந்துடாத, நானாச்சு என் ரப்பாச்சு, நான் பாவம் செய்யறேன், ஆனா எனக்கும் எங்களுடைய ரப்புக்குமான விஷயம், நீ அதில் தலையிடாதே என்று அந்த நபர் இவருக்கு உபதேசம் செய்வார். இவர் கேட்கிற பாடு இல்லை. இவருடைய மிதப்பு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில மக்களுக்கு
தான் சரியாக வணக்கம் செய்கிறோம், இபாதத் செய்கிறோம் என்கிற அந்த செயல்கள் அவரிடத்தில் இது போன்ற ஆணவத்தை அகம்பாவத்தை உண்டாக்குவதற்கு காரணமாகிவிடுகிறது. அப்படிப்பட்ட நிலை வந்துவிடக்கூடாது. ஒரு அடியான் இவ்வளவுதான் அல்லாஹ்வை வணங்கினாலும் நம்மிடத்துல என்ன இருக்கணும்? மலக்குகள் சொல்வார்கள், சுப்ஹானக் மா அபதுனாக ஹக்க இபாதத்தி. அது சொல்றது மலக் அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்க, நாங்கள் உன்னை வணங்க வேண்டிய முறையில் வணங்கவில்லை. யார் சொல்றது? மலக்குகள் சொல்றாங்க. நாம் எப்படி வணக்கத்தில் நான் தண்ணீரை அடைந்து விட்டேன் அல்லது முழுமையா அடைந்து விட்டேன் எப்படி நம்ப முடியும்? நம்முடைய சில நேரத்தில் நம்முடைய உள்ளங்கள் இது போன்ற எண்ணங்கள் சைத்தானோட ஊசலாட்டத்தால் வருகிற காரணத்தினால் நம்ம நினைக்கிறோம் மற்றவர்களை மட்டம் தட்டுறோம். அவன் பாரு ஃபஜருக்கு முன் சுன்னத் தொழாதவன், நான் முன் சுன்னத்து தொழுகிறேன். அவன் முதல் சப்புல தொழாதவன், கடைசி சப்புல தான் டெய்லி. நான் முதல் சப்புல டெய்லி. இத நாம் என்ன செய்யலாம்? அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை எதிர்பார்த்து அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் அதை செய்வதில் தவறில்லை. நான் முதல் சப்பில் இடம் பிடிக்க வேண்டும், எனக்கு தினமும் நினைச்சோம் முன் சுன்னத்து கிடைக்க வேண்டும், அந்த ஆர்வத்தோடு நாம் நினைச்சலாம். அதற்காக நம்ம ஆர்வப்பட்டு முயற்சிக்கிறோம், போட்டி போடுகிறோம், தவறில்லை. ஆனால் அந்த செயல்கள் ஒருபோதும் மற்றவர்களை செய்யக்கூடாது, மற்றவருடைய அமலை குறைத்து மதிப்பிடுவதற்கு நம்மை தூண்டிவிடக்கூடாது. அது நம்முடைய அடிவிற்கு காரணம். அதைத்தான் அல்லாஹ் அவர்கள் என்ன செய்றாங்க? பனி இஸ்ரவேலை சேர்ந்த 2 நபரை பற்றி சொல்கிற போது அந்த நபர் என்ன செய்றாங்க? கடைசியில் அந்த மனிதனுக்கு சொல்றான், வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் அவனுடைய பாவத்தை உனக்கு மன்னிக்கவே மாட்டான். யார் சொல்றா? அந்த ஆபிதாக இருக்கக்கூடிய மனிதன் சொல்றான். வணக்கசாலி, கடுமையாக வணக்கம் செய்கிறார். பேடுதல் என்று சொன்னால் அப்படி ஒரு பேடுதல், பயபக்தி, இறையச்சல் என்பதற்கெல்லாம் உதாரணம் சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்து கொண்டிருக்கிற ஒருவர் தன்னுடைய தோழருக்கு சொல்கிறார், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் 2 பேருடைய உயிரை கைப்பற்றியதற்கு பிறகு அந்த பாவியான மனிதனுக்கு அல்லாஹ் பார்த்து சொல்றான், நீ சொர்க்கத்துக்கு போக சொல்றான். யார சொர்க்கத்துக்கு சொல்றான்? பாவியான மனிதனை பார்த்து நீ சொர்க்கத்துக்கு செல். அல்லாஹ்வுடைய கருணை. அல்லாஹ்விடத்தில் யார் கேள்வி கேட்க முடியும்? யாரா கேட்க முடியுமா? லா யஸ்அலு வமா யஃபலு வஹும் யுஸ்அலூன். அவன் செய்வதற்கு கேள்வி கணக்கு இல்ல. அப்ப அந்த அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ போ சொர்க்கத்திற்கு என்று அந்த பாவியான மனிதனை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான். அல்லாஹ்வை கருணையின் மூலமாக அனுப்பி வைக்கிறான். ஆபிதா இருக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் சொல்றான், நீ நரகத்துக்கு போறான். ஏன் அவனுக்கு அந்த நிலை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய அதிகாரத்தை நீ கையில் எடுத்துக் கொண்டாய். என்ன அல்லாஹ்வுடைய அதிகாரம்? யார் மன்னிக்கணும், யார் மன்னிக்க கூடாது முடிவெடுக்கிறது யாரு? ரப்பு. அவனுடைய கடைசி நேரத்தில் அவன் அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடினால் அல்லாஹ் விசாலமான கருணையாளன். அல்லாஹ்வுக்கு ரப்பிற்கு எதிராக செய்கின்ற அத்தனை பாவங்களையும் அவன் நான்கால் மன்னித்து விடுவான். மனிதனுக்கு எதிராக செய்கின்ற பாவங்களுக்குத்தான் அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? மனிதனிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டியிருக்கிறது. ஒருவேளை அதையும் கூட அல்லாஹ் நாடுனா மன்னிச்சுவான். எப்படி 100 கொலை செஞ்சவனுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுத்தானா இல்லையா? அது அல்லாஹ்வுடைய கருணை. அதுல யாரும் என்ன செய்ய முடியாது, தலையிட முடியாது. இது போன்ற நிலையில நாம் நினைச்சோம் ஏமாந்து விடக்கூடாது, ஏமாற்றம் நம்மை வழிகெடுத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நம்மிடத்திலே நடந்து செல்லுகின்ற மிகப்பெரிய தவறு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நிராசை அடைதல். இதை பொறுத்தவரை ஒரு மூமினுடைய பண்பாக இது இருக்க முடியுமா என்று சொன்னால் இருக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வை குறித்து நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்தான் மூமி. அப்படிதானே? அல்லாஹ் யார்? அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் கஃபூர். அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஒவ்வொரு வசனங்களிலும் முடிவிலும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எதற்காக? அடியார்கள் அவனை அவன் கருணையாளன் என்பதை புரிந்து கொண்டு அவனிடத்தில் இருக்க வேண்டும். அவன் மன்னிக்கக்கூடியவன் என்பதை அறிந்து கொண்டு அவனிடத்தில் நினைச்சோம் காலை மாலை மன்னிப்பு தேடுவதற்கு அவனை தயாராக வேண்டும். இன்னல்லாஹ் யப்சுல் யதஹு பில்லைல் லியதுவ குஸியன்னார். அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் இரவில் கைகளை விரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக? பகலில் பாவம் செய்தவன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவதற்காக. இரவில் பாவம் செய்தவன் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக பகலில் கைகளை விரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அல்லாஹ் கருணையாளனா இருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒருவர் நினைச்சான் நிராசை அடைய முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனங்கள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது நமக்கான ஆர்வத்தை தூண்டுகிறது. அல்லாஹ் நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது.
அல்லாஹ் அனைத்திற்கு மாற்றமுடையவன், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படியானால் நாம் செய்கின்ற பாவங்கள் அவனுக்கு மறைந்ததா என்றால் மறைந்ததில்லை. இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த பாவங்களுக்கு அவனை மன்னிப்பை தேடலாம். அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான். எந்த நேரத்தில் ஒரு மனிதனத்துல இந்த நிராசை குடிக்கொண்டு விடுமோ அப்ப அவன் என்ன செய்வான், மேலும் மேலும் பாவம் செய்வதற்கு செல்வானே தவிர என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ்வின் பக்கமும் மன்னிப்பை தேடுவதற்கு வரமாட்டான். காரணம் என்ன, அவரிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய ஜஹல் அறியாமை உருவாகிவிடும். எனவேதான் அல்குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹலுகா, உங்களுடைய கைகளை நீங்கள் அழிவின் பக்கம் போட்டு விடாதீர்கள். வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மைகளை செய்யுங்கள், அல்லாஹ் முஹ்சினீன்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் முஹம்மது இப்னு சீரின் அல்லாஹ் சொன்னாங்க, அல் இல்காவு இலா தஹலுகதி வல் கனூது பிரஹ்மத்தில்லாஹி தஆலா, அழிவின் பக்கம் தன்னுடைய கரங்களை போடுவது என்று சொன்னால் அதற்கான பொருள் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நிராசை அடைந்தவனாக மாறுதல், அதுதான் அழிவு. இன்னொரு அறிஞர் இதற்கு சொல்லும் போது, ஒரு மனிதன் பாவம் செய்யலாம், செய்து விட்டு அவன் சொன்னான், நான் அழிந்து விட்டேன், எனக்கு என்ன லைசனி தௌபத்துல், எனக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. நம்முடைய ரசூலுல்லாஹி காலத்துல ஒரு மனிதர் நினைச்சாரு, நோம்பு நோட்டு பகல் பொழுதுல மனைவிடத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்விடத்தில் ஓடி வருவாங்க. வந்துட்டு என்ன சொல்றாரு, யார சொல்லா நான் அழிஞ்சிட்டேன், நான் எதுக்கு அவங்க அழிச்சது அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி. திரும்ப ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்கன்னா, எப்பவுமே அவர்கள் என்ன பேசுகிறாரோ அதே பாஷையில என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட திரும்ப கேள்வி கேட்பாங்க. அவர் என்ன சொல்றாங்க, யார சொல்றாங்க அழிஞ்சிட்டேன் அப்படின்னு, என்னப்பா அவனை அழிச்சது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க, இதெல்லாம் விஷயம் இல்ல, நீங்க செய்ய எல்லா இடத்துல உனக்கு பரிகாரத்துக்கான வழியை சொல்லித்தர அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. நீ 60 ஏழைகளுக்கு உணவடி, 60 நாள் நோம்பு, தொடர்ச்சியா 2 மாதம் நோம்பு, 60 ஏழைகளுக்கு உணவடி, இதுக்கு எதுவும் வழி இல்லை யார சொல்லா, ஒரு அடிமை விடுதலை அதுக்கும் வழி இல்லை யார சொல்லா, சரி வெயிட் பண்ணு, கூட நிறைய இடத்துல அன்பளிப்பு இந்தா கொண்டு போயிட்டு மதீனால உள்ள ஏழைகளுக்கு கொடு, அஸ்கர் பண்ணி என்ன விட பெரிய ஏழை வகையா அரசெல்லாம் இருக்கிறாங்க, அப்ப நீ ஏழை கொண்டு போ அப்படின்னு நினைச்சாங்க. அவருக்கு பரிகாரத்தை சொல்லித்தராங்க. மற்றபடி சில ஒருவன் அழித்து விட்டார் என்று சொன்னால் நீ அழித்து விட்டாய் என்று அல்லாஹ் சொல்ல, அது இல்ல இஸ்லாம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்னது, விசாலமானது. அதனால என்ன ஒரு மனிதன் இப்படி சொல்லிவிட்டு அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நிராசை அடைந்து பிறகு மனுஷன் பாவத்திற்கு மேல் பாவத்திலே மூழ்கி விடுகிறான், அதிலிருந்து விலகுவதில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ولا تيأسوا بروح الله انه لا يأس بروح الله الا القوم الكافرون, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிச்சயமாக நிராசை அடையாதீர்கள். நிச்சயமாக நிராகரிக்கின்ற மக்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளை என்ன செய்வாங்க, நிராசை அடைவாங்க. அப்போ இந்த கனூத் வல்யைஸ் அதற்கு அரபில் சொல்லக்கூடிய வார்த்தை எது, நிராசை அடைதல். ரஹ்மத்துல ஆதரவு வைக்காமல் அதிலே நிராசை அடைதல் என்பது யாருடைய பண்பு என்று சொன்னால் ஒன்று காஃபிருடைய பண்பு. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இல்ல வாழ்வோர் வழிகேடுகளை தவிர வேறு யாரும் நினைச்ச மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த அடிப்படையில் இந்த நிராசை என்பது மனிதனுக்குள் என்னது, தேவையில்லாத அச்சத்தை உருவாக்கும். அவன் என்ன செய்றான், அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடைந்து அவன் என்ன செய்றான், அச்சம் இருக்க விட்டான். என்ன அச்சம், நான் அவ்வளவுதான் வீணா போயிட்டேன், இனிமே எனக்கு என்ன கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால அவன் என்ன செய்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது ஆதரவு வைக்காமல் அதுல நிராசை அடைந்து அச்சம் கொள்ளுகிறான். சொன்னாங்க, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அச்சம் என்பது 2 வகை. ஒன்று விரும்பத்தக்க அச்சம், இன்னொன்று வெறுக்கத்தக்க அச்சம். அச்சத்துல எப்படி விரும்பத்தக்கது வெறுக்கத்தக்கது என்று கேட்டால், ஒரு மனிதன் எந்த அளவிற்கு அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமோ அந்த அச்சம் அவனை பாவத்திலிருந்து தடுக்கக்கூடியதா இருக்கிறதோ அது என்னது, விரும்பத்தக்க அச்சம். அதே நேரத்துல பாவத்திலிருந்து அவன் தடுக்கல, மேலும் மேலும் அவனை பாவம் செய்ய வைக்கிறது. ஆனா அவன் என்ன செய்றான், எனக்கு நாளைக்கு மறுமையில சொர்க்கம் கிடைக்காது, நரகம்தான், நான் வீணா போயிட்டேன், நான் நாசமா போயிட்டேன் அப்படின்னு அவன் என்ன செய்றான். அந்த விதத்துல அதாவது இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ற மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸ் அடிப்படையில் ஒரு தாழ்வு மனப்பான்மையின் அடிப்படையில் அவன் நினைச்சான், அவ்வளவுதான் நான் ஒன்றும் தேர மாட்டேன் அப்படின்னு அவனே நினைச்சான், மட்டப்படுத்திக் கொள்கிறான். சொன்னால் இது தேவையற்ற அச்சம், இதுதான் வெறுக்கத்தக்க அச்சம் என்பதாக நினைச்சாங்க. சொல்லிவிட்டு இதன் மூலமா ஒரு மனிதன் நினைச்சான்,
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அவன் நிராசை அடைந்து விடுகிறான். அதனால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அவருடைய வெறுப்பிற்கும் அவனை ஆளாகி விடுகிறான் என்று இமாம் இப்னு கத்தீர் சொன்னதை இமாம் இப்னு கத்தீர் இமாம் இப்னு கத்தீர் சொன்னதை இப்னு கத்தீர் அவருடைய நூலிலே சுட்டி காட்டுகிறார்கள். அதன் அடிப்படையில் செய்றாங்க, நாம் அல்லாஹ்விடத்துல இந்த நிராசை என்கிற நிலைக்கு வந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஏனென்றால் அது ஒரு மனிதனுக்கு அறிவை தருகிறது. அதனால என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியாருக்கு அவருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்துல பதில் கிடைத்துக் கொண்டே இருக்கும். எதுவரைக்கும் என்று சொன்னால், அந்த பிரார்த்தனை பாவமானதாக இல்லாதவரை, அதே போன்று உறவை துண்டிக்கக்கூடிய பிரார்த்தனையாக இல்லாதவரை. அப்படின்னா அர்த்தம், பாவத்திற்காக ஒருவர் பிரார்த்திக்கிறார், எனக்கு இன்னைக்கு என்ன செய்யணும், வட்டி பணம் வந்தாகணும் அப்படின்னு ஒரு துவா செய்யறாரு. அல்லது லாட்டரியில் எனக்கு ₹1,00,000 கிடைச்சாகணும் அப்படின்னு துவா செஞ்சா அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. ஏன்னா ஹராமான பிரார்த்தனை. அதே போன்று இந்த உறவுகள் என்னை விட்டு விலகட்டும் அப்படின்னு நினைச்சாரு, இந்த உறவுகளுக்கு வேண்டாம், இந்த உறவை நான் கொண்டிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. இரண்டுமே ஹராமான பிரார்த்தனைகள். பிறகு சொல்றாங்க ரசூலுல்லாஹி அவர்கள், மாலம் யஸ்தஅஜில், மற்ற பிரார்த்தனைகளா அனைத்துக்குமே அவனுக்கு பதில் கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய ஹலாலான பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அல்லாஹ் அனுமதித்த அல்லாஹ் வழிகாட்டி இருக்கக்கூடிய துஆக்கள் நமக்கு நிச்சயம் பதில் அளிக்கப்படும். எது வரைக்கும் என்று சொன்னால், மாலம் யஸ்தஅஜில், அந்த அடியான் அவசரப்படாதவன். ரசூலுல்லாஹ்விடத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லா, பிரார்த்தனையில் அவசரப்படுதல் என்றால் என்ன என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் சொல்றான், நான் அல்லாஹ்விட்ட கேட்டேன், பிரார்த்திச்சேன், எனக்கு கிடைக்கல, துஆ கேட்டேன், கொடுக்கல, இப்படி சொல்லிட்டு அவன் நினைச்சா எனக்கு பதில் அளிக்கப்படும் என்று நான் நினைச்சினேன், என்னல அதான் நான் நினைச்சினேன். அப்படி அவன் கவலை கொண்டு அதன் காரணமாக துஆவை அவன் கைவிட்டு விடுகிறான் என்று நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் அடிப்படையில இப்படி ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தனக்குத்தானே அழிவை தேடிக் கொள்ள முடியும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, வரம்பு மீறி உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் என்ன செய்றான், எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் சிறிது பெருசு எல்லாம் பார்க்க மாட்டான். ஒவ்வொரு பாவத்திற்கும் அந்த பாவத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கான, அதிலிருந்து நம்மை நாம் ஈடேற்றம் செய்வதற்கான வழிகள் என்ன என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டால் அதை நம்ம கடைபிடித்தோம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் என்ன செய்வான், எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய கருணையான ரப்பை நாம் என்ன செய்யக்கூடாது, நிராசையான எண்ணத்தோடு பார்க்க கூடாது. அவரை பற்றி எந்த விதமான நிராசையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது என்று சொன்னால் அது ஒரு மனிதனுடைய அழிவிற்கு காரணம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இதுல இன்னும் சில தகவல்கள் இருக்கிறது. அந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். முதலாவது நாம் அறிந்து கொண்ட செய்தி, அல்லாஹ்வுடைய அருளில் ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது, நிராசை அடையக்கூடாது. அவனிடத்தில் எவ்வளவு பிழைகள் வந்திருந்தாலும் சரி, பாவங்கள் வந்திருந்தாலும் சரி, தவறுகள் நேர்ந்திருந்தாலும் சரி, மழை போன்ற தவறை ஒரு மனிதன் பாவத்தை ஒரு மனிதன் செய்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் நாம் அவருடைய மன்னிப்பை எதிர்பார்த்து அவரிடத்தில் நாம் மீள வேண்டிய விதத்தில் மீண்டமையானால் நிச்சயம் நமக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்போடுதான் ஒரு மூமின் அவருடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல மூமின்களாக இந்த ரமலானை நாட்களில் நம்மை நாம் அமைத்துக் கொள்வதற்குரிய நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.